அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில வாரங்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நெறியாளர் போர்வையில் உள்ள நரி ஒன்று தவறான தகவல்களை ஊடகத்தில் பரப்பியது. பரப்பிய அந்த நபர் மீது இந்தியா முழுவதிலும் இருந்து பல அமைப்புகளிலிருந்தும் சங்கங்களிலிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் பெருந்தலைவரை நேசிக்கும் கோடான கோடி பொதுமக்களில் இருந்தும் பல காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் அந்த நபர் மீது எடுக்கப்படவில்லை. காரணம், தொழிலாளியை கைது செய்ய எந்த முதலாளியும் விரும்புவதில்லை. காரணம் உங்களுக்கு சொல்லாமலே புரியும் என நினைக்கிறேன். ஏவியவர்கள் எப்படி அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமீப காலமாக காமராஜர் எனும் ஒரு பிம்பத்தை உடைத்தெறிய வேண்டும் என்பதில் சில அரசியல் கட்சிகள் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு பல ஊடகங்களும் துணை போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருந்தலைவரை பற்றி இவ்வளவு அவதூறுகளை அள்ளி பரப்பிய அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல இடங்களில் போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி நடந்தாலும் அரசு கண்டுகொள்ளவில்லை. அரசு கண்டுகொள்ளவில்லை என்று சொல்வதை விட அரசு கண்டும் காணவில்லை என்பதுதான் உண்மை. பெருந்தலைவரை ஒரு சாதி வளையத்திற்குள் அடைக்க பார்க்கிறது இந்த அரசியல் கட்சிகள். அவர் ஒரு சாதித்த தலைவர், அவரை சாதி வளையத்திற்குள் அடைக்க பார்க்கிறார்கள். சாதிக்கு அப்பாற்பட்டு சாதனைகள் பல புரிந்த ஒரு மனித கடவுள் பெருந்தலைவர். அவரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் அடைத்து அவரை கொச்சைப்படுத்தி அவரை பெருமைக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இது அரசின் துணையோடு என்பது தெளிவாகவே தெரிகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன் என்பது இதுவரை புரியவில்லை. பெருந்தலைவரை நேசிக்கும் கோடான கோடி மக்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பெருந்தலைவரை இழிவுபடுத்தும் ஈனப் பிறவிகளை வரும் தேர்தலில் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவர்களுக்கு எதிராக உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும். என் எண்ணங்களை சொல்லிவிட்டேன் வாக்கால். இனி நீங்கள் தேர்தலில் செய்ய வேண்டும் உங்களின் வாக்கால். நன்றி, வணக்கம்.